ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப சூப்பர் சாஃப்டாக க்ரீம் பன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எந்த விதமான பன் பண்ணணும் அப்படின்னாலுமே ஃபஸ்ட்டு வந்து ஈஸ்டை தான் ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்காக ஒரு பவுலில் 150 ml அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். உங்ககிட்ட தெர்மோமீட்டர் இருந்தது அப்படின்னா தண்ணியோட ஹீட் வந்து 40 டிகிரி செல்சியஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம 1 டீஸ்பூன் சர்க்கரையும் 2 டீஸ்பூன் ஈஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஈஸ்ட் வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு. அடுத்ததாக ஒரு அகலமான பவுலில் 250 கிராம் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இது வந்து கப் மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 2 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 50 கிராம் அளவுக்கு சர்க்கரையை பவுடர் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஸ்டாண்ட் மிக்சரில் தான் இந்த மாவு பிசைகிறேன். நீங்கள் கையில் பிசைகிறதுனாலும் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த மாவெல்லாம் நல்லா ஒன்றோட ஒன்று கலந்த பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஈஸ்ட் மிக்சரை இது கூட சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நீங்கள் கையில் பிசைகிற மாதிரி இருந்தால் 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா இந்த டோ வந்து ஸ்டிக் ஆகாமல் வர வரைக்கும் நம்ம வந்து பிசையணும். இந்த ஸ்டாண்ட் மிக்சர் பார்த்திங்கன்னா அகாரோவில் எலகண்ட் மாடல். இதோட பவர் வந்து 1400 வாட்ஸு. இந்த பவுலோட கெப்பாசிட்டி வந்து 5.5 லிட்டர் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு 100% காப்பர் மோட்டார் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டாண்ட் மிக்சர் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து வீட்டில் அடிக்கடி கேக் செய்வீங்க, அப்படி இல்லைனா ப்ரெட் செய்வீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாண்ட் மிக்சர் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட மாவு வந்து நல்லா ஒன்றோட ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. பாத்திரத்தில் கொஞ்சம் கூட ஒட்டலை. இந்த சமயத்தில் நம்ம இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் அப்படி இல்லைனா வெண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துன பிறகு திரும்பவும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த எண்ணெய் வந்து மாவோட ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக நம்மளோட டோ வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போது இதை வந்து வேற ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு மேலே வந்து கொஞ்சம் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி மூடி வச்சுருங்க. இது வந்து நல்லா 1 மணி நேரம் அப்படியே வச்சுருங்க. இந்த மாவு வந்து நல்லா 2 மடங்கு உப்பி வர வரைக்கும் இதை வந்து அப்படியே வச்சிடலாம். இந்த மாவை இந்த மாதிரி 6 பார்ட்டிஷனாக பிரித்து எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பார்ட்டிஷனும் 80லேருந்து 85 கிராமுக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாவில் எந்த விதமான கிராக்ஸுமே இல்லாமல் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம நீளமான ரோல் மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஷேப் பண்ணி நம்மளோட பேக்கிங் ட்ரேயில் வச்சிடலாம். இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் தேய்ச்சி எடுத்து வச்சிடலாம். இது வந்து திரும்பவும் டபுள் த சைஸ் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இந்த மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து நான் கிளிங் ரேப் போட்டு வைக்கிறேன். கிளிங் ரேப் அப்படி இல்லைன்னா ஈரமான துணியை கூட போட்டு இதை வந்து மூடி வச்சுருங்க. இந்த அளவுக்கு நல்லா உப்பி வந்த பிறகு இதுக்கு மேலே வந்து நம்ம பால் அப்ளை பண்ணிக்கலாம். பால் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து முட்டையை கூட மேலே அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து மேலே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைக்கும். அவனை 180 டிகிரி செல்சியஸில் நான் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்த அவனில் நம்ம மிடில் ரேக்கில் இந்த ப்ரெட்டை வந்து உள்ளே வச்சிடலாம். 170 டிகிரி செல்சியஸில் இதை வந்து 18லேருந்து 20 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த பன் வந்து சூடாக இருக்கும் போதே மேலே வந்து லைட்டாக ஆயில் அப்படி இல்லைன்னா பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நமக்கு ஓரங்கள்லாம் காயாமல் அப்படியே இருக்கும். இது வந்து நல்லா ஆறின பிறகு நம்ம வந்து க்ரீம் அப்ளை பண்ணணும். இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சுருங்க. அதுக்குள்ளே நம்ம க்ரீம் ரெடி பண்ணிக்கலாம். க்ரீம் பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் 50 கிராம் அளவுக்கு பட்டர் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக ஃப்ளஃபியாக வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதை வந்து 1 நிமிஷம் பீட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு பீட் பண்ண பிறகு இதில் வந்து நம்ம 100 கிராம் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு க்ரீமியாக வந்த பிறகு இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பட்டர் க்ரீமும் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து நம்மளோட பன்னை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு உள்ளே அப்ளை பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்மளோட க்ரீம் எடுத்து இதுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. 2 சைடுமே நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இதுக்குள்ளார வந்து நம்ம டெசிகேட்டட் கோகோனட் வந்து கொஞ்சமாக உள்ளே வச்சிடலாம். டெசிகேட்டட் கோகோனட் நம்ம வந்து உள்ளே வச்சோம் அப்படின்னா சாப்பிடும்போது அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோட ஓரத்துலேயும் கொஞ்சமாக டெசிகேட்டட் கோகோனட்டை வந்து மேலே தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட க்ரீம் பன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ண எல்லா பன்லையும் க்ரீமையும் டெசிகேட்டட் கோகோனட்டையும் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டான க்ரீம் பன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.